பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு முயற்சி. இன்னைக்கு சமூகத்துல எல்லா தரப்பு மக்களுமே சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. மாஷா அல்லாஹ். பட் ஆனா என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் சமூகத்துக்கு. வெறுமன கவலைகள் பத்தாது, வெறுமன விழிப்புணர்வு பத்தாது. ஆக்கப்பூர்வமான செயல்கள், நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை, இது போன்ற ஆழமான கருத்தியல்களை நம்ம உள்வாங்கணும். ஒரு சமுதாய வளர்ச்சியில ஒரு சமுதாய மாற்றம்ங்கிறது உடனேலாம் நிகழ்ந்துராது. இன்னைக்கு பேசி நாளைக்கு எல்லாரும் குன்னுகூடி நாளை கழிச்சு வளர்ந்துட முடியாது. ஒரு சமுதாயம் மாற்றம் அடையணும், ஒரு சமுதாயம் எழுச்சியை நோக்கி நகரணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அப்பதான் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை, ஒரு சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். சமூக கட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது தனி மனிதனுடைய வளர்ச்சி. பாகம் சொல்றான்.
இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத் 8:45 நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு சமுதாயம் மாற்றம் அடையணும்னா முதல்ல தனி மனிதராக நம்ம மாற்றம் அடையணும். ஒரு குடும்பமாக நம்ம இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும். ஒரு குடும்பத்தினுடைய இந்த ஈமானிய உணர்வு வளர்ச்சி தான் ஒரு மஹல்லாவுடைய வளர்ச்சி. பல மஹல்லாக்களுடைய வளர்ச்சி தான் ஊருடைய வளர்ச்சி. பல ஊர்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா தனி மனிதத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த தனி மனிதத்தினுடைய பேஸ் எங்கன்னா குடும்பங்கள் தான். ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது தான் ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. அது இப்ப நிக்கா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். நிக்கா கவுன்சிலிங் அப்படிங்கிறது 4 பகுதிகளை கொண்டது. 4 சிஸ்டம், 4 அடிப்படைகளை கொண்டுதான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதனுடைய முதல் நிலை அப்படிங்கிறது மௌலானா அவங்க சொன்ன மாதிரி குஃபு, பொருத்தம் பார்த்தல். அது மிக மிக முக்கியமானது. மனப்பொருத்தம், மனப்பொருத்தம் ரெண்டுமே இருக்கணும். இந்த பொருத்தத்துல உளவியல் என்ன சொல்லுதுன்னா 3 நிலைகளை சொல்லுது. ஒன்னு ஷரியத் ரீதியான பொருத்தம், ரெண்டாவது யதார்த்த வாழ்க்கை ரீதியான பொருத்தம். யதார்த்தமான வாழ்வியல் முறை இருக்கும். நல்ல படிச்ச பையனை போய் வேணும்னே ஒன்றுமே தெரியாத பெண்ணு கட்டி வச்சிடுறது. இது நடைமுறை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சொல்றேன். உயர்தரமான கலாச்சாரம், பெரிய மாடர்ன் கலாச்சாரத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணை போய் ஒரு கீழ்நிலையில கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞனு கட்டி வச்சிடுறது. இது சேர்ந்து போகுமான கஷ்டமாயிரும். அப்ப இந்த குஃபு ரொம்ப முக்கியம். மூன்றாவது லீகலி மனப்பொருத்தம் இருக்கணும். லீகலி மனப்பொருத்தம். சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல விசாரிக்கணும். அதை பத்தி எல்லாம் முழுமையான புத்தகங்கள் ஆய்வுகள் செஞ்சுதான் சொல்றோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 60% நிக்காக டிஸ்பியூட்ல தான் முடியுதுன்னு சொல்றான். பிரச்சனைகள்ல தான் முடியுது, ஆய்வுகள் சொல்லுது. இது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கேஸ் ஸ்டடியை படிச்சு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். அதுல மிக முக்கியமாக இந்த லீகல் மனப்பொருத்தம்னு சொல்றாங்க. லீகல் மனப்பொருத்தம்னா என்னன்னா, அந்த பெண் வீட்டாருக்கோ மாப்பிள்ளை வீட்டருக்கா தெரியாது இது இந்த நிக்கா 2வது நிக்கான்னு சொல்லி தெரியாது. தெரியாம கட்டி கொடுத்துறது போய். இல்லைன்னா அந்த குடும்பத்துல யாராவது தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துறது இல்ல மாப்பிள்ளை எடுத்துறது. அப்ப வாழ்க்கை முழுக்க அவங்க வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கும். அப்ப ஒரு நிக்கா செய்யறோம் அப்படின்னா மனப்பொருத்தம் எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு நிக்கா முடிச்சிடக்கூடாது. அப்ப அந்த மனப்பொருத்தம்ங்கிறது தனி பாடம். இது ஒரு 1 மணி நேரம் பொதுமக்களுக்கு அந்த வரக்கூடிய, இப்ப நம்மள்ட்ட வரக்கூடியவங்க எப்படின்னா நிக்கா புக் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட இதை பேசணும்னு அவசியம் இல்லை. மாறா பொதுமக்களுக்கு பொதுவாக மனப்பொருத்தம் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற விழிப்புணர்வு நம்ம அப்பப்ப எங்கெங்க கொடுக்கணும். இது நிக்கா கவுன்சிலிங்ல முதல் பகுதி. நிக்காவுடைய கவுன்சிலிங்ல 2வது பகுதி அப்படிங்கிறது ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு நிக்கா முடிஞ்சிருச்சு, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் ஆணிடத்துல எப்படி நடந்துக்கணும். குறிப்பாக முதல் 3 நாள் ஒரு ஆண் பெண்ணுடைய உளவியல் எப்படி இருக்கணும், முதல் 1 மாசம் எப்படி இருக்கணும், 6 மாசம் எப்படி இருக்கணும், 1 வருஷம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் உளவியல்ல சொல்லி கொடுக்கணும். பெண்ணுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், ஆணுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி ஏற்றுக்கொள்றது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், இத அழகான முறையில விளங்குற மாதிரி புரியிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு பேரு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய பாடம். இது கிட்டத்தட்ட 2 hours பாடம். அவங்களுக்கு அப்படியே பேச பேச புரிய ஆரம்பிக்கும். இஸ்லாம் எந்த நிலையிலும் பெண்ணை அடிமையாகவோ அல்லது ஆணை எஜமானனாகவோ ஆக்கல. ஆணெல்லாம் உயர்ந்தவர்கள் பெண்ணெல்லாம் தாழ்ந்தவர்கள் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடியவன், ஒரு பெண் ஆணுக்கு அன்பு கொடுக்கக்கூடியவங்க. இது ரெண்டும் சேர்ந்தாதான் லைஃப். அப்ப ஆணுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கும் சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. இது ரொம்ப அழகான முறையில விவரிக்கணும்.
ஆனா இன்னைக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா, சமீபத்திய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஆண்கள் டிவோர்ஸ் கேட்கறத விட பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. 32% பெண்கள் நிக்காஹ் முடிக்க விரும்பல, 38% பெண்கள் குழந்தை பெற்றுக்க விரும்பல. இன்னைக்குள்ள கலாச்சார மாற்றம் மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்துது. இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் ரொம்ப கண்ணியமா சொல்ல விரும்புறேன், இஸ்லாம் சொல்லக்கூடியது அடிமைத்தனம் அல்ல. இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒருபோதும் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடியது கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லுது. அந்த கட்டுப்பாடு என்பது பெண்ணுக்கும் இருக்கு, ஆணுக்கும் இருக்குது. பெண்ணுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்ல, ஆண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்குது. எந்த நிலையிலும் பெண்கள் நம்ம நினைக்க கூடாது, நம்ம இவங்க அடிமையா, இவங்களுக்கு சாப்பாடு ஆகி போட்டுக்கிட்டே இருக்கணும், குழந்தை பெற்று கொடுக்கணும். இப்படி இந்த கல்வி முறை அதிகரிக்க அதிகரிக்க இப்படி ஒரு மனநிலை ஏற்படுது. அப்படி கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சேவகம் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. இது ரெண்டு பேரும் இணைப்பு. ஒரு ஆண் பெண்ணிட்ட தோத்து போகணும், மனைவிட்ட தோத்து போக பழகணும். ஒரு பெண் ஆணிடத்துல தோத்து போக பழகணும். தோற்பதென்பது எங்க வெற்றி அடையும்னா, அது 2 இடங்கள்ல வெற்றி அடையும். ஒரு கணவன் மனைவி இடத்துல தோத்து போகணும், அதே மாதிரி ஒரு பெரும் வியாபாரி கஸ்டமர்கிட்ட தோத்து போகணும். இது யார் 2 பேரும் தோத்து போறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களாக மாறுவாங்க. தோல்வி என்பது இங்க கசப்பல்ல. என் மனைவி எனக்காக வாழ்க்கையை இழந்து பெற்றோர்களை விட்டு வந்திருக்கிறாங்க, என் கணவன் எனக்காக ஒரு கார்டியனா, ஒரு பவர்ஃபுல்லா கூடயே நிக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு 2 பேர்த்துக்கும் ஏற்படுத்தணும். அது மிக முக்கியமான பகுதி. இதுதான் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நிக்காஹுடைய உதாரணத்துக்கு சொல்றேன், தலாக் 60% 70% தலாக் எப்ப ஏற்படுதுன்னா, கல்யாணம் முடிச்சு 5 வருஷத்துல ஏற்படுது. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல அதிகமான தலாக்குகள் உலகம் முழுக்க ஏற்படுது. ரெண்டாவது கிட்டத்தட்ட 56% தலாக்கு காரணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் அல்ல, பெற்றோர்கள் தான். 56% தலாக்கு காரணம் மாப்பிள்ளை பொண்ணே கிடையாது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தன்னுடைய டிகினிட்டி எல்லாம் விட்டு கொடுத்து, தன்னுடைய சுய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இன்பமா இணைக்க நினைப்பான். ஒரு பெண்ணும் அப்படித்தான், அவனுடைய ஆளுமைக்கு உள்ளடங்கி ஆணோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மேல இருந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உறவுகள் எல்லாம் இவங்க 2 பேரும் சரியில்லைன்னு பிரிச்சு விட்டுருவாங்க. நான் எத்தனையோ கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறோம். அந்த நிக்காஹ்ல பிரிச்சு முடிஞ்சு அந்த 2ஆம் நிக்காவுக்கு போயிட்டு அந்த இந்த நிக்காவும் பண்ணிட்டு இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஆணும் பெண்ணும். தப்பு பண்ணிட்டேன். எப்ப அவங்கள்ட்ட பேசினாலும் சொல்லு தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், முதல் கணவரே தேவல, முதல் மனைவியே தேவல அப்படிங்கிற 100கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சகித்துக் கொள்ளுங்க, இதுவும் கடந்து செல்லும். ஒரு ஆண் கோவப்படும் போது பெண் அமைதியாகுங்க, ஒரு பெண் கோவப்படும் போது ஆண் அமைதியாகுங்க. வெளிப்படுத்தாதீங்க. இது 2வது கவுன்சிலிங் முறை, ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். இது ரொம்ப அற்புதமா, இதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங்கை விட நம்ம ஆரம்பத்தில் ஒரு கவுன்சிலிங் சென்டர் உருவாக்குறோம்னா அவசியமா நம்முடைய கான்சென்ட்ரேஷன் 80% ப்ரீ மேரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போஸ்ட் மேரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அது பெரும் பஞ்சாயத்துல விட்டுரும் போய், அது பெரும் பிரச்சனை தான். அதுல கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு சமரச மையங்களை அணுகட்டும். அதை எப்படி செயல்படுத்தணும் நான் 3வது சொல்றேன், அடுத்து சொல்றேன். 3வது ஸ்டேஜ் கவுன்சிலிங்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு கணவனுடைய பெற்றோர்களை உறவுகளை ஒரு மனைவி எப்படி மதிக்கணும், மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி ஒரு மனைவியுடைய பெற்றோர்களை உறவுகளை கணவன் எப்படி மதிக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, உளவியல் ரீதியா நான் சொல்றேன், என்ன எதிர்பார்க்கிறான்னா, என்னை விட என் அம்மா அத்தாவை என் மனைவி கவனிக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இது எதிர்பார்க்கிறான். அப்படி மட்டும் ஒரு பெண் தன் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட கணவனுடைய அத்தா அம்மாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கணவன் வாழ்க்கை முழுக்க உங்க காலில் தான் இருப்பான், எங்கேயும் போற மாட்டான், பக்கத்திலேயே தான் இருப்பான். ஒரு ஆணுக்கு தன் பெற்றோர்களை உயர்த்த நினைப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ஆண் பெண்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஆணிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெண் சிறப்புல இருந்து ஒரு ஆணிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எங்களுடைய உறவுகளை பெற்றோர்களுக்கு என் கணவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். சேலை வாங்குறோம், உதாரணத்துக்கு சேலை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மனைவி கேட்க மாட்டாங்க. பெண்களுடைய இயற்கை என்னன்னா கேட்கவே மாட்டாங்க, நம்மளா செஞ்சு கொடுக்கணும். அதை புரியறதுக்கே தனியா PhD படிக்கணும்.
ரொம்ப கஷ்டம் அது. ஆனா அது பழகித்தான் ஆகணும். ஆனா அது செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சேலை வாங்குறோம், அத அவங்க உங்க அம்மாவுக்கு வாங்குறதோட என்ன செய்யணும், உங்க அம்மாவுக்கும் ஒரு சேலை வாங்கிக்க சொல்லி பாருங்க. வாங்கி கொடுப்பா, உங்க அம்மா பாவம் கட்டி உங்களை வளர்த்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த இணைப்பு ரொம்ப ஆழமானது, புரிய வேண்டியது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை கண்ணியமா பேசணும். நம்ம ரொம்ப அசிங்கமா பேசுறோம் பல நேரங்கள்ல. உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்போம். கேட்கறோமா இல்லையா? கேட்கிறோம். செஞ்சுட்டாங்க உனக்கு அப்படின்னு கேட்போம். இதெல்லாம் என்னன்னா பெண்களுடைய உள்ளத்துல தக்கிது. அதுக்கு பழி எங்க வாங்குறாங்க? நம்ம பெற்றோர்ட்ட வாங்கிடுறாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல் உண்மை. இதெல்லாம் பிரச்சனைகள். அப்ப இதை எப்படி சரி செய்யணும்? ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கிறாங்க, நான் செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்கிறாங்க, பெண் செஞ்சு கொடுக்கணும். ரெண்டு பேரும் இணையணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், முக்கியமான பகுதி. ஸோ இது ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். மூணாவது சொன்னது உறவுகளை எப்படி பேணணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கற்றுக் கொடுக்கணும். எங்க அம்மா இப்படி இருப்பாங்க, எங்க அத்தா இப்படி இருப்பாங்க, என் பிரதர்ஸ் இப்படி இருப்பாங்க, என் சிஸ்டர்ஸ் இப்படி இருப்பாங்க, நீ பார்த்து நடந்துக்க அப்படிங்கறத ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கணும். குடும்பத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த பெண் எங்க இருந்து வர்றாங்க, திடீர்னு சின்ன குழந்தை, அது எப்படி என்ன 18 20 வயசு 22 வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி அந்த புள்ள கத்துக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கும். அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் கணவன் சொல்லி கொடுக்கணும். அந்த உறவுகளை எப்படி பராமரிக்கணுங்கிறத தயவு செய்து சொல்லி கொடுங்க. ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு. கவுன்சிலிங் தலாக் வரையும் போயிருச்சு. பிரச்சனை முத்திருச்சு. கவுன்சிலிங் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆணுடைய குடும்பம், அப்புறம் பெண்ணுடைய குடும்பம் வர்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும். நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனையை பாருங்க, எப்படி எல்லாம் பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, என் மனைவி தோசை சுட்டு கொடுத்தாங்க, எங்க அம்மாவுக்கு தோசை போடும்போது தோசை கருத்து போச்சு. தோசை கருத்துருச்சு. உடனே எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் வெள்ளை தோசை, எனக்கு மட்டும் கருப்பு தோசை யாரும் தூக்கி போட்டாங்க. என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஏன் கருப்பு தோசை தான் திங்க மாட்டீங்களா, கரிஞ்சு போனா யார் திம்பா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சண்டை தலாக்கு போயிட்டாங்க. இவ்வளவுதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. எனக்கே ஆச்சரியம், உங்களுக்கு ஆச்சரியமா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்ப என்னன்னா, அந்த உறவுகளை எப்படி பராமரிக்கணும். நான் மூத்தவங்களுக்கு சொல்றேன், விட்டு கொடுங்க, கண்டுகொள்ளாதீங்க, அன்பு செலுத்துங்க, மன்னிச்சு பழகுங்க, வார்த்தைகளை கடினமா பேசாதீங்க, அன்பாக வெளிப்படுத்துங்க. உறவுகளை பேணுறது ரொம்ப முக்கியமானது. உறவுகளை பேண அந்த பெண்ணுக்கு கத்துக் கொடுங்க. நீங்க அந்த பெண்ணோடு இணக்கமாக வாழுங்க, விட்டு கொடுத்து போங்க. சின்ன புள்ள, நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது மூணாவது ஸ்டேஜ், உறவுகளை பராமரிக்கிறது. நிக்கா கவுன்சிலிங்ல. நிக்கா கவுன்சிலிங் 4வது பகுதிங்கிறது குழந்தை வளர்ப்பு. மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒரு வலிமையான, ஆளுமையான, ஒழுக்கமுள்ள, ஈமானிய உணர்வுள்ள இந்த இந்தியாவை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும். இந்த பேரண்டிங் இஸ் தி ஆர்ட். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரும் கலை. நிக்கா முடிச்சு முதல் குழந்தைகளை சீக்கிரமே பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்வில் நடந்தது நான் சொல்றேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க, எனக்கும் என் பக்கத்து வீட்டு நண்பருக்கும் ஒன்னாதான் நிக்கா முடிஞ்சு. ஒரு மாசம் டிஃபரெண்ட். எனக்கு நிக்கா முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு. அவர் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, அவர் பெரிய நல்ல படிச்ச மனிதர். அவர் மாஷா அல்லாஹ் சொல்லுவார், இல்ல மரோனா தள்ளி போடலான் இருக்கோம், நாங்க தள்ளி போட்டு பெற்றுக்கலாம், ஜாலியா இருக்கலாம், குழந்தை பிறந்த நைன்னு கஷ்டமா இருக்கும், தள்ளி போடலாம். 13 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. லட்சக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சாங்க. தயவு செய்து அதுக்கு போயிடாதீங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் கவுன்சிலிங்ல. முதல் குழந்தைகளை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க. எந்த நிலையிலும் அபாஷனுக்கு போயிடாதீங்க. அபாஷன் நடக்குது, முஸ்லிம் ஃபேமிலியில் நடக்குது அபாஷன். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ முஸ்லிம் ஃபேமிலியில சர்வசாதாரணமாக கொலைக்கு சமமானது. ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை அபாஷனை. சர்வசாதாரணமா செய்யறாங்க. 2 தடவை அபாஷன் எடுக்கப்பட்டு உங்க கருவையை சுத்திகரித்து வெளியே எடுத்துட்டாங்கன்னா 3வது தடவை உங்க குழந்தை தங்கவே தங்காதுங்கிறான் ஆய்வுல. தங்கவே தங்காது, நிக்கவே நிக்காது குழந்தை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இத இளம் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆண்களுக்கு சொல்றேன், கிட்டத்தட்ட 36% ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் குறைஞ்சுக்கிட்டே வருதான். உணவு முறைகள், அவனுடைய வேலை வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, உடற்பயிற்சி கிடையாது, நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், இதனால ஆண்கள் மிகப்பெரிய பலகீனம் அடைகிறாங்க. கவுன்சிலிங்ல என்ன உணவுகள் சாப்பிடணுங்கிற முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுத்து அனுப்பணும். நம்ம சமுதாயத்தை அப்படித்தான் வளர்க்கணும். கிறிஸ்டியன் மிஷனரியை பாருங்க,
கவுன்சிலிங் கொடுக்காம என்ஓசி ஒரு நிலையில எந்த சர்ச்சும் கொடுக்க மாட்டான். சர்ச்சு கொடுக்கவே கொடுக்காது. நீ போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வா. அப்ப அந்த 4 நிலையும் சேர்ந்துதான் கவுன்சிலிங் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று அதாவது மன பொருத்தம், அது கவுன்சிலிங்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, பொதுவாக மக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும், முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சு இல்ல கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வச்ச பிறகு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய தலாக்குக்கு காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த இது முடிஞ்ச உடனே இது பரிசம் போடுறாங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, நிச்சயம் முடிஞ்ச உடனே நம்பரை மாத்திக்கிறது. பேசுவாங்க நைட்டு முழுக்க பேசுறது. இந்த புள்ள பேசி அந்த பையன் பேசி எல்லா உண்மையும் உளர்றது. அப்படி பார்த்தேன், இதை பண்ண, அப்படி இவன் பெருமையா பேசிடுறது. இந்த ரகசியங்கள் சில நேரங்கள்ல பாதுகாக்கப்படணும் வாழ்க்கையில. ஒரு ஜோஷ்ல ஒரு கணவனும் ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயமாக்கப்பட்ட 2 பேரும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்றாங்க. ரகசியங்கள் போட்டோக்களை பகிர்ந்து கொள்றாங்க. நான் வெளிப்படையா பேசுறேன். அதனால கிட்டத்தட்ட 36ல இருந்து 40% நிக்கா நடைபெறது இல்ல. அப்படி நிக்கா நடைபெற்றாலும் அந்த நிக்கா தங்கறதே இல்ல, 1 வருஷத்துல கேன்சல் ஆயிரும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் கட்டுப்பாடு, அடிமைத்தனம் கிடையாது. பேசுறோங்கிற பேர்ல 2 மாசம் 1 மாசம் நிக்காவுக்கு டைம் இருக்கும், சந்தோஷமா பேசிட்டு நம்ம அனுமதிக்கிறோம். அதுல விளைவுகள் என்ன தெரியுமா? பெரும் விளைவுகள். கணவன் என்ன செய்வான், கல்யாணம் முடிச்சு நீ ஒரு தடவை பேசுனில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த இது அப்படின்னு குத்தி காத்திடுவான். அதே மாதிரி மனைவி அதே நினைப்பிலேயே இருப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் நம்ம அழகா அவங்களுக்கு புரிய வைக்கணும். இஸ்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன், பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், பெண்களுக்கு தான் நான் மெயினா சொல்றேன். இஸ்லாம் அடிமைத்தனம் கிடையாது. இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடை கொடுக்குது, ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை கொடுக்குது. ஒரு கார் எப்ப வேகமா போகும், அப்படின்னா அந்த கார்ல பிரேக் கரெக்டா இருந்தா மட்டும்தான், பிரேக் அந்த கார்ல புடிச்சா மட்டும்தான் அந்த கார்ல 300 கிலோமீட்டர் வேகத்திலையும் போக முடியும். அந்த கார்ல பிரேக் இல்ல அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போக முடியாது. பிரேக்கிங் சிஸ்டம், கண்ட்ரோலிங் சிஸ்டம்ங்கிறது அது அடிமைத்தனம் அல்ல, சுதந்திரத்தின் உச்சம். இஸ்லாம் தான் சொல்லிக் கொடுக்குது. இத பெண்கள் முதல்ல புரியணும். நாங்க உங்களுக்கு அடிமை இல்ல, இந்த ஒரு கலாச்சாரம் இப்ப நீங்க வந்திருக்கு. கண்டதுல பேசி பேசி கல்ச்சர், டிவி, நாடகம் எல்லாத்தையும் பார்த்து பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன உனக்கு என்ன அடிமையா, உங்க வீட்டுல சாப்பாடு போட்டு போடுறதுக்கும் துணி துவச்சு போடுறதுக்கும் நான் என்ன ஒரு அடிமையா, இப்படின்னு ஒரு கேள்வி மனதுல ஏற்பட்டு இது வெறுப்புணர்வு அதிகப்படுத்துது. இல்ல, இங்க யாருக்கும் அடிமை இல்ல. இது அன்பினுடைய வெளிப்பாடு, ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது அன்பு, ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறது அன்பு. இந்த அன்பின் காரணமாக ஒரு சமுதாயம் பெருகும். அதுதான் சமுதாய மாற்றத்தின் காரணம். இதை ஒரு ஆணும் புரிஞ்சுக்கணும், பெண்ணும் புரிஞ்சுக்கணும். இதுல எப்படி எல்லாம் இருக்கணும். குறிப்பாக தலாக் இன்னொரு இடத்துல எங்க அதிகமா நிகழுதுன்னா பெண்களுடைய ஹைலுடைய காலங்கள்ல நிகழுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த நேரத்துல பெண்கள் கடுமையான மன உளைச்சல்ல இருப்பாங்க, கடுமையான ஒரு விதமான மன உறுத்துதல்ல இருப்பாங்க. அந்த நேரத்துல போய் கணவன் படுத்துறது அவளை, அது தப்புன்னு எங்கேயாவது விடுச்சு ஏதாவது வார்த்தையை பேசிடுறது, உடனே பிரச்சனை முத்திடுறது. அப்ப ஒரு ஆண் உளவியல் என்ன, பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கல்வி வளர்ந்துருச்சு, கலாச்சாரம் வளர்ந்துருச்சு, ஆனா அன்பு வளரவே இல்லை, பாசம் வளரல, விட்டு கொடுத்தல் வளரல. படிச்சவன் இன்னைக்கு அதிகமாயிட்டான், பண்பாளர்கள் இல்ல. கண்ட படங்களை ஆண்கள் பார்க்கறாங்க. அல்லாஹ் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், பார்வையை பேணிக் கொள்ளுங்க. ஆண்களுடைய கருப்பு கண்கள்ல இருக்கு, பெண்களுடைய கருப்பு உடல்கள்ல இருக்கு. ஆணுக்கும் கருப்பு இருக்கு, பெண்ணுக்கும் கருப்பு இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். அதனால 4வது ஸ்டேஜ் என்பது குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அதை நான் சுருக்கமா சொல்றேன். குழந்தைகள் வளர்க்கும் போது 4 ஸ்டேஜ் இருக்கு. 4 ஸ்டேஜ். ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னா அது பாசிட்டிவ் ரோல் மாடல்ல வளர்க்கணும்னு ஆய்வு சொல்லுது. பாசிட்டிவ் ரோல் மாடல், பாசிட்டிவ் அப்படின்னா முன்மாதிரிகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, அம்மா எப்படி மக்கன்னா போடுறாங்க, தாதா எப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்க, இப்படி அந்த குழந்தைகளை காமிச்சு வளர்க்கணும், காமிச்சு உருவாக்கணும். அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே புரியும். நம்ம சண்டை போட்டா புரியும், இந்த வார்த்தைகள் பேசினா புரியும், எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியும். ஆனா திரும்பி சொல்ல தெரியாது. 5ல் வளையாதது 50ல் வளையாது.
அந்த 6 வயசுக்குள்ள குழந்தைகளை சரியான குர்ஆனோடு மஸ்ஜிதுகளோடு மக்தபுகளோடு இணைச்சிட்டோம்னா அந்த குழந்தைகளை யாராலும் வெளியெடுக்க முடியாது. தயவு செய்து குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க. அவங்க தான் நம்ம உலகத்துல சமுதாய சேவைகள்லயே உச்சகட்டமான சேவை நான் நினைக்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்குறது தான், அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறது. அதான் நம்முடைய மிகப்பெரிய முக்கியமான பணி. 2வது ஸ்டேஜ்ங்கிறது குழந்தையினுடைய 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் நம்ம எப்படி குழந்தைகள்கிட்ட நடந்துக்கணும்னு சொன்னா அது மாஸ்டரா நடந்து கொள்ளணும். கண்காணிக்கணும், குழந்தைகளை கண்காணிக்கணும். எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, ஸ்கூல் டீச்சர் யாரு, ஸ்கூல் பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க. சமீபத்திய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்னைக்கு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை விட பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக தவறுகள் செய்யறாங்கன்னு சொல்றான். பேக்ல என்ன வச்சிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 24% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறான்னு சொல்லுது. 24% இஸ்லாமிய இளைஞர்கள். எங்க போய் மாத்த போறோம், எப்படி மாத்த போறோம், எப்படி மீட்டெடுக்க போறோம் இந்த இளைஞர்களை? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப குழந்தைகளை கவனிங்க, கண்காணிங்க, அவங்களுக்கு நேரம் கொடுங்க, அவங்களுக்கு முத்தம் கொடுங்க, தோல் மேல கை போடுங்க, பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க, சாப்பாட பரிமாறி சாப்பிடுங்க, இஸ்லாமிய வாழ்வியல் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, பிள்ளைங்க மீது கவனம் செலுத்துங்க. ஒன்று உச்சகட்டமான அன்பை செலுத்துறோம், இல்லைன்னா பாராமுகமா விட்டு போயிடுறோம், எப்படியோ தொலைஞ்சு போகணும்னு விட்டுறோம். இப்படி செய்யக்கூடாது. ஒரு பெற்றோருடைய துவா மிக முக்கியமானது. 12 வயசு வரையும் தான் ஒரு குழந்தைக்கு பயம் கலந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கும். 12வது வயது முடிஞ்சிருச்சுன்னா டீனேஜ் 13, 14, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த 7 வருஷம் தான் டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டீனேஜ்ல அவங்களுடைய உடல் உறுப்புகள், அவங்க பேச்சு, அவங்க சிந்தனை, அவங்களுடைய சுதந்திரம் எல்லாமே மாற்றப்படும், மாறும், அடுத்த லெவல்ல டெவலப் ஆகாங்க. அல்லாஹ்வுடைய முறை சிஃபாத் அப்படித்தான் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அப்படி மாறுபடும் போது 12 வயசுக்குள்ள அந்த பாண்டிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் 13வது வயதுல இருந்து நம்ம பேசுறத புரியும், நம்ம கண்ணியம் கொடுப்பாங்க. இல்லைன்னா கண்டு கூட மாட்டாங்க பிள்ளைங்க. 13வது வயதுல இருந்து 19வது வயது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருங்க. குழந்தைகளுக்கு துவா செய்யுங்க, குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க. நீங்க அந்த பாண்டிங் ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தைக்கும், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பாண்டிங் சரியில்லை, அடிக்கடி அந்த பாண்டிங் செய்யல, பக்கத்துல உட்காரல, சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு ஊட்டல, சாப்பிட்டியான்னு கேட்கலன்னா எங்க இருந்து எவனாவது ஒருத்தன் சாப்பிட்டியான்னு கேட்டா பின்னாடி போயிடுறாங்க. அங்கதான் பிரச்சனை. ஒரு பெற்றோர்கள் அந்த பாண்டிங் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னா வெளியிருந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, ஆஹா இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு உனக்கு, நீ அழகா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாண்டிங் அங்க போயிடும். அடிக்கடி நான் இன்னைக்கு கூட மீட்டிங்ல சொன்னேன், என் பொண்ணு என்கிட்ட கேட்கறாங்க, 8வது படிக்கிறாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, அத்தா நீங்க என்ன என்னை வந்து குட் கேர்ள்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, வர வர குட் கேர்ள்னு சொல்லுங்க. சொல்றா என் பொண்ணு சொல்றா, நான் சாரி கேட்டேன், சாரிம்மா நான் தெரியாம மறந்துட்டேன், சொல்லாம இருக்கேன், இனிமே சொல்றேன். அவன் சொல்றா, நீங்க என்னை குட் கேர்ள்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அப்ப ஒரு குழந்தை அப்ரிசியேஷனை விரும்புறாங்க, அட்ராக்ஷனை விரும்புறாங்க, அஃபெக்ஷனை விரும்புறாங்க, அன்பு செலுத்துதல் விரும்புறாங்க. நம்ம செய்யணுமா இல்லையா? செய்யணும். ஒரு பெற்றோர்கள் செய்யணும். இதெல்லாம் பக்கத்துல உட்காரணும், நைட்டு படுக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இஸ்லாமிய சிந்தனைகளை கொடுக்கணும். நீ என்ன நினைக்கிற இதை பத்தி, என் ஃபேமிலியை பத்தி என்ன நினைக்கிற, பேசணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருச்சுன்னா ஹாஜியார், அம்மாவுக்கும் சரி அத்தாவுக்கும் சரி, இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, எனக்கும் நான் சேர்த்து சொல்றேன், யாரும் சுதந்திரத்துல தலையிடாதுங்க. நான் ஜாலியா இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்குன்னு ஒரு போன், எனக்குன்னு ஒரு ஹெட்போன், நான் ஜாலியா இருக்கணும், எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். மனைவியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் பெண்ணும் நினைக்கிறாங்க. ஒரே பெட்ல படுத்து கணவன் இந்த பக்கத்து போனை பார்த்துட்டு இருக்காரு, மனைவி அந்த பக்கத்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கு. நடக்குது. அந்த பிள்ளைகிட்ட பக்கத்துல போனா அது டிஸ்டர்ப் பண்ணாதங்குது மனைவி, கணவன் பிள்ளைய வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறான். சண்டை இங்கதான் வருது. ஒரு ஆண் கேர் பண்ணணும், பெண்ணுக்கு இது புரிய வைக்க முடியாது. ஆண் நம்ம தான் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி கேர் பண்ணி தான் அந்த ஃபேமிலியை தூக்கி பிடிக்கணும். இங்கதான் பிரச்சனை. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னை பாடா படுத்துற வீட்டுக்கு வந்தா அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறான். ஒரு பெண் என்ன நினைக்கிறா, பிள்ளைய பார்த்து துணி துவைச்சு எல்லாம் உனக்கு பண்றேன், எப்பத்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னைய நான் ஏதாவது பார்க்கும் போது தான் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, தோசை கேட்பீங்க, தண்ணி கேட்பீங்க, டீ கேட்பீங்க சொல்றாங்க. இந்த விட்டு கொடுத்தல கொண்டு வாங்க, அன்பாக பேசுங்க, உட்கார்ந்து எல்லாரும் குர்ஆன் ஓதுங்க, ஒரு ஸலவாத்தை சொல்லி கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்க, வீட்டுல மஷூரா செய்யுங்க. இன்னைக்கு சமூகம் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு, சமுதாயம் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு.
மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் பின்தங்கிட்டோம். இதை மீட்டெடுக்கணும்னா மீட்டெடுப்பு குடும்பங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், குழந்தைகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதை கையில் எடுங்க. சுருக்கமான ஒரு சில ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்டுக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் இருக்கு எனக்கு. திருமணத்துக்கு முன் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாழ்க்கை சிறப்பா, நான் 4 விஷயங்களை பின்பற்றணும். ஒன்று, பெற்றோர்களை பேணிக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன்னாடி உங்க பெற்றோர்களை கண்ணியம் செலுத்துங்க. எப்படியாவது அவங்க துவாக்களை வாங்கிருங்க. நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொள்றேன், இளம் வயது உள்ள ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் சொல்லிக் கொள்றேன். அத்தா மாட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்குங்க. அது மாதிரி வீட்டில் உள்ள வயதான தாத்தா பாட்டி, நானா நன்னி, இவங்கள்ட்ட அன்பா நடந்து கொள்ளுங்க. அவங்க துவாக்களை வாங்குங்க. உங்க லைஃபினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியம் அங்கதான் இருக்கு. யார் வாயிலையும் விழுந்துடாதீங்க. எல்லாத்தையும் கண்ணியப்படுத்துங்க, கண்ணியம் செலுத்துங்க, ஹிதமத் செய்யுங்க, உதவி செய்யுங்க. செஞ்சு பாருங்களே, செஞ்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது என்னன்னா, சுய ஒழுக்கம் பேணுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி அப்படித்தானே படிக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய கணவன் அமைவான், நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம மனைவி அமைவா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர்ல எவ்வளவு விளக்கங்கள் எழுதுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம நேர்மையா இருக்கணும். நான் நேர்மையாக இருந்தா மட்டும்தான் நேர்மையான மனைவி எனக்கு கிடைப்பா. நான் சரியில்லை அப்படின்னா எனக்கு நேர்மையான கணவன் ஒருபோதும் கிடைக்க மாட்டான். ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுக்கம் தான் அடிப்படை. அல்லாஹுடைய நசீபு ஒரு மனிதனுக்கு 4 நிலைகள்ல கிடைக்குமா, இமாம்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 4 நிலைகள்ல தான் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தும் நசீபும் கிடைக்கும். ஒன்று, யார்கிட்ட வலிமையான ஈமான் இருக்குதோ, யாரிடத்துல பரிசுத்தம் இருக்குதோ, யாரிடத்துல தியாக மனப்பான்மை இருக்குதோ, யாரிடத்துல உம்மத்துக்கு ஹிதமத் செய்யணுங்கிற சிந்தனை இருக்குதோ, இந்த 4 பேத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தும் நசீபும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கும்னு சொல்றாங்க இமாம்கள். அதனால ஒழுக்கம், பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, ஷரியத்தை பேணுங்க. தொழுகை, இபாதத், விக்ர், குர்ஆன் ஷரீஃப், இதுல பேணுதலாக இருங்க. ஷரியத் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. அது இபாதத் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. அல்லாஹ்ட்ட கேட்டு பழகுங்க, அல்லாஹ்ட்ட பேசி பழகுங்க. யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான மனைவியை கொடு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான கணவனை கொடு. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. அதை செய்ய மாட்டேங்கிறோம். அதனாலதான் ப்ராப்ளம். அதை கேளுங்க அல்லாஹ்ட்ட. நாலாவது, வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை ரொம்ப இன்பமானது. ஒரு கல்யாணம்ங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்றதல்ல, இரு குடும்பங்கள் சேர்றது. வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளத்தினுடைய தீர்வு பிரிதல் கிடையாது. ப்ராப்ளத்தினுடைய தீர்வு விட்டு கொடுத்தல் தான், மன்னிக்கிறது தான். இதான் தீர்வு. இதை மனதில் கொண்டு வாங்க. மனதில் மக்களை அந்த தீர்வை மனதில், வாழ்க்கையை புரிஞ்சுக்க பழகுங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சில ஆட்ரிபியூட்ஸ், சில அகலாக்குகள். கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய அகலாக்குகள். முதலாவது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முதலாவது என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பெண் ஒரு அமானிதம், ஆணுக்கு ஒரு பெண் அமானிதம், பெண்ணுக்கு ஒரு ஆண் அமானிதம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், துரோகம் செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ துரோகம் செய்யவே கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, அன்பு செலுத்துங்க. அன்புதான் ஒரு சமூகத்தினுடைய அச்சாணி. குடும்பத்தினுடைய மிகப்பெரிய அச்சாணிங்கிறது அன்புதான். சிரித்த முகமாக இருக்கிறது, அன்பாக பேசுறது, நல்ல வார்த்தைகளை. இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க, குறைகளுக்கு பின்னால போகாதீங்க, தயவு செய்து சொல்றேன். இந்த கண்ணுக்கு, இந்த காதுக்கு, இந்த கல்புக்கு அடுத்தவங்களுடைய குறைகள் தெரிஞ்சா என்ன அர்த்தம்? எனக்கு நோயின்னு அர்த்தம். நான் வீட்டுக்கு போனேன், என் மனைவி நல்ல வட்டலாப்பம் செஞ்சு, வட்டலாப்பம் முட்டையெல்லாம் போட்டு இனிப்பா வட்டலாப்பம் செஞ்சு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு என் மனைவிட்ட சொன்னேன், இன்னும் வட்டலாப்பம் கசக்குதுன்னு சொன்னேன். வட்டலாப்பம் கசக்குதுன்னு கேட்டேன். என் மனைவி பக்கத்துல என் நெத்தில கை வச்சாங்க, என் கழுத்துல கை வச்சாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு சுடுது, அதனால வட்டலாப்பம் கசக்குது, உங்களுக்கு காய்ச்ச. என் சமூகம் வட்டலாப்பத்தை விட இனிப்பானவங்க. என்னுடைய கண்ணுக்கு, என்னுடைய காதுக்கு, என்னுடைய கல்புக்கு மற்றவர்களுடைய குறைகள் தெரிஞ்சா என்ன அர்த்தம்னா எனக்கு நோயின்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹும்ம அத்தி நுஃபூஸனா பித்தக்வாஹா ஸக்கிஹா வ அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ் அக்பர். நேசிக்கணும். குறைகள் இருக்கத்தான் செய்யும், யார்கிட்ட குறை இல்லை? எல்லாத்தையும் இருக்கும். மனைவிட்ட இல்ல கணவர்கிட்ட 99 குறைகள் இருக்கலாம், ஒரே ஒரு நல்லதை பாருங்க, அதற்காக சேர்ந்து வாழுங்க, விட்டு கொடுத்துடாதீங்க.
உங்க மனைவியை இழந்துடாதீங்க. நாங்க மௌத்தாகிய சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம மனைவியும் சேர்த்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவோம், தனியா போயிடக்கூடாது. அதை மனதில் கொண்டு வாங்க. அதனால அன்பு வெளிப்படுத்துங்க. மூணாவது ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்டன்ஸ். உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதுதான் சிறந்தது, அதுதான் முக்கியம், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாலாவது மன்னிச்சு பழகுங்க. யாரையும் தண்டிக்காதீங்க, தண்டிச்சிடாதீங்க. ஒரு கணவன் மனைவியை தண்டிக்காதீங்க, மனைவி கணவனை தண்டிச்சிடாதீங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்யணும். மாஷா அல்லாஹ், ஒரு இணைந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அந்த பரக்கத்தை, அந்த சிஹத்தை, அந்த வாழ்வியலை, சந்தோஷமான